ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 5வது டெஸ்ட் போட்டி இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக 5வது டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள். அநேகமாக இந்த போட்டியை 3லேருந்து 4 நாளுக்குள்ளே நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா சிக்னிக்கு வந்திருக்காங்க. சிக்னிக்கு வந்தோடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சிக்னியில் வந்து இறங்கிட்டாங்க. இறங்கினோடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எங்களுக்கு அடுத்த போட்டி ரொம்ப ஒரு வெற்றி, தேவையான வெற்றி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோம்னா இந்த ஒரு போட்டி வெற்றி பெற்றால் கூட போதும். நாங்கள் அடுத்த போட்டி வச்சுலாம் கம்பேர் பண்ண மாட்டோம். இந்த போட்டி வெற்றி பெற்றால் நாங்கள் தேர்வாகும். அதனால் இந்த போட்டியை கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் ஃபேவராக இருக்கிறதுனால நாங்கள் 3லேருந்து 4 நாளுக்குள்ளே இந்த போட்டியை முடிச்சிருவோம். கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெற்று இந்த சீரீஸை 3-1 சொல்லிட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் ஓப்பனாகவே பேசியிருக்காப்புல. அவர் சொன்னால் செஞ்சிருவாருங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்திய அணியோட கண்டிஷன் இருக்குது. அடுத்த போட்டி அவங்க ஜெயிச்சா கண்டிப்பாக சீரீஸை 3-1 சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணி ஜெயிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி கடைசி ஒரு 6 வருஷமாக நம்பிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த ட்ராஃபியும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு மோசமான ரெக்கார்டுன்னே சொல்லலாம் இந்திய அணிக்கு. ஏன்னா ஒரு எப்படி சொல்லுது, 6 வருஷமாக இருந்த கப்பை நம்ம அவங்களுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஆட போகிற போட்டி பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இதில் போட்டு ட்ரெஸ் ஜெர்சியில் போட்டு ஆடுவாங்க ஆஸ்திரேலிய அணி. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புற்றுநோய் விழிப்புணர்வுக்கோசரம் அந்த மாதிரி ஒரு வருஷம் நடக்குது. சிட்னியில் ஃபஸ்ட்டு மேட்ச் எப்பவுமே எந்த டீமுக்கிட்ட ஆடினாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக அது ஒரு விழிப்புணர்வாக ஆடுறாங்க. இந்திய அணி நாளைக்கு ஜெயிக்கணுங்க, அதுதான் தேவை. நாளைக்கு தொடங்க ஒரு போட்டி முதலேருந்து ஆதிக்கம் செலுத்தினா மட்டும்தான் இந்திய அணியால் வெற்றி பெற முடியும். ஏன்னா அட்லீஸ்ட் சீரீஸை ட்ரா வாட்ச் பண்ணிட்டு போகலாம். நாளைக்கு ஜெயிச்சா ஒரு ஒன் சைடு சான்ஸ் இருக்குது இந்திய அணி பார்த்திங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு. அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியனால நம்ம இந்திய அணி கண்டிப்பாக நாளைக்கு எதனால் பண்ணால் மட்டும்தான் முடியும். இவ்வளோவோ அசிங்கப்பட்டாச்சு, ரசிகர் கிண்டல் பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் கிண்டல் பண்ணியிருக்காங்க, நிறைய நம்ம இந்திய ஃபேன்ஸே இந்திய டீமை கிண்டல் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவமானத்தை தாங்கி ஒரு போட்டி ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா எங்கே ஜெயிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு பொம்ரா கேப்டன்ஷிப்பில் ஜெயிச்சாங்க. அதுக்கடுத்து செகண்ட் போட்டி ரோஹித் சர்மா தலைமையில் தோத்தாங்க. தேர்டு போட்டி ட்ரா ஆயிடுச்சு, மழையால் காப்பாற்றினாங்கன்னு சொல்லலாம். ஃபோர்த்து மேட்ச் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலிய அணி. அதனால் ஒரு மோசமான தோல்வி தான். அடுத்து வர 5வது டெஸ்ட் போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றா இந்த சீரீஸ் லெவலாச்சு சென்ட்டு போகலாம். வந்ததுக்கு என்னோட கருத்து. பார்க்கலாம் இந்திய அணி எதனா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அடுத்த போட்டி வெற்றி பெறுவாங்களா இல்லை தோற்றுருவாங்களா? பேட் கமெண்ட் சொன்ன மாதிரியே இந்த 3-4 நாளுக்குள்ளே முடிச்சிருவாங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.